சென்னையில் இனி தனியார் மினி பேருந்துகள் இயங்க இருக்கிறது. தமிழக அரசுடைய அறிவிப்பினை பார்க்கின்றோம். அதற்கான அனுமதியினை தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கிறது. பிப்ரவரி மாதம் முதல் தனியார் மினி பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், அம்பத்தூர், பெருங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் தனியார் மினி பேருந்துகள் இயக்குவதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. பண்டிகை காலங்களில் குறிப்பாக கடந்த தீபாவளி, பொங்கல், புத்தாண்டு இது ஒட்டிய இருக்கக்கூடிய பண்டிகை காலங்களில் தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து தமிழ்நாடு அரசு அழைத்துச் சென்றதற்கு மிக பெரும் குற்றச்சாட்டினை எதிர்க்கட்சிகள், எதிர்த்தரப்பினர் வைத்திருந்த சூழ்நிலையில் தற்போது சென்னையில் தனியார் மினி பேருந்துகள் இயக்குவதற்கான முடிவினை போக்குவரத்து துறை எடுத்திருப்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக சோழிங்கநல்லூர், ஆலந்தூர் போன்ற பகுதிகளில் இந்த தனியார் மினி பேருந்துகளை இயக்குவதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருப்பதாகவும் அறிய முடிகிறது. ஏற்கனவே மினி பேருந்துகள் தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் பல பகுதிகளில் சென்று வரக்கூடிய நிலையில் அவற்றின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும், நேரத்தினை கூட்ட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளும் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்களுடைய போக்குவரத்து மற்றும் இணைப்பினை மனதில் வைத்துக் கொண்டு சென்னையில் தனியார் மினி பேருந்துகள் இயக்க அனுமதிக்கப்பட இருக்கக்கூடிய நிலை இருப்பதாக போக்குவரத்து துறையிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. வரும் பிப்ரவரி மாதம் முதல் தனியார் மினி பேருந்துகளை இயக்கவும் முடிவு செய்திருப்பதாக போக்குவரத்து துறை தகவல் வெளியாகி இருக்கிறது, தெரிவித்திருக்கிறது. சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், அம்பத்தூர், பெருங்குடி ஆகிய பகுதிகளில் தனியார் மினி பேருந்துகளை இயக்க முடிவு செய்திருப்பதாக போக்குவரத்து துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. தமிழக அரசு இதற்கான அனுமதி வழங்கியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதுபோன்ற இந்த பகுதிகளில், குறிப்பாக சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், பெருங்குடி போன்ற பகுதிகளில் ஷேர் ஆட்டோக்கள் அதிக அளவில் இயங்குவதையும் ஆட்டோக்கள் அதிக அளவில் இயங்குவதையும் பார்க்கின்றோம். போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய நிலையும் இருக்கிறது. ஏற்கனவே மெட்ரோ உள்ளிட்ட பல்வேறு இணைப்பு வசதிகளும் இருந்தாலும் கூட போக்குவரத்து மிகுதியின் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெருங்குடி இது போன்ற இருக்கக்கூடிய பகுதிகளில் ஐடி கம்பெனிகள் அதிக அளவில் இருக்கக்கூடிய நிலையில் போக்குவரத்தினுடைய இணைப்பை கண்டுபிடித்து போக்குவரத்து தேவையினுடைய அதையும் கவனத்தில் வைத்துக் கொண்டு தமிழக அரசு இத்தகைய முடிவை எடுத்திருப்பதாக அரசு தரப்பில் சொல்லப்படுகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில். சிவகுமார், இப்ப சென்னையில தனியார் மினி பேருந்துகள் இயக்கப்படுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கா அல்லது தகவலா? வணக்கம் கோபால். பிப்ரவரி மாதம் முதல் தனியார் மினி பேருந்துகளை இயக்க தமிழ்நாடு போக்குவரத்து துறை முடிவு செய்திருப்பதாக ஒரு தகவலானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், அம்பத்தூர், பெருங்குடி, வலசரவாக்கம், மாதவரம், மணலி, திருவொற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சிற்றுந்து பேருந்துகளை தனியார் உரிமையாளர்கள் இயக்கும் வகையில போக்குவரத்து துறை அனுமதி வழங்கியுள்ளதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தரப்புல ஒரு தகவலானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை போக்குவரத்து துறை சார்பில் அரசு மினி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. எனவே கூடுதலாக பேருந்து சேவை தேவைப்படுவதனால மினி பேருந்து இயக்க தனியாருக்கு அனுமதி அளிக்க முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. இந்த மினி பேருந்தை பொறுத்த வரைக்கும் தனியார் மினி பேருந்துகளை இயக்குவதற்கான அனுமதி இதுவரையிலும் வழங்கப்படவில்லை. சென்னையை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்துல நிறைய மாற்றங்கள் தற்பொழுது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. குறிப்பா அந்த மெட்ரோ ட்ரெயின் பிளஸ் அந்த போக்குவரத்துக்கான ஒரே கார்டை யூஸ் பண்ணி பயணிக்கும் வகையில் இந்த திட்டமானது கடந்த மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனை தொடர்ந்து பொதுமக்களுக்கு சேவைகளை மேலும் அதிகப்படுத்தும் வகையில் அந்த மினி பேருந்துகளை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கான ஒரு தகவல், அதாவது ஒரு அதிகாரத்தை வழங்குவதற்கான ஒரு தகவலும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் தொடர்ந்து இந்த கோரிக்கையானது பல ஆண்டுகளாக முன்வைக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டங்கள்ல, சென்னை மற்றும் அதனை சுற்றி இருக்கிற புறநகர் மாவட்டங்களில் மினி பேருந்துகளை இயக்குவதற்கு எங்களுக்கு அனுமதி வழங்கணும். ஏன்னா தனியார் பேருந்துகள் மட்டும் இல்லாம தனியார் மினி பேருந்துகள் இயக்கும் பட்சத்துல எங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கும், வேலை வாய்ப்புகளுக்கும் ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால அரசாங்க தரப்புல இது தொடர்ந்து ஒரு கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கைக்கு அனுமதி வழங்கும் வகையில இந்த ஒரு முடிவை தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் எடுத்திருப்பதாக போக்குவரத்து கழகத்துறை சார்பில் இருந்து ஒரு தகவலானது வெளியிடப்பட்டிருக்குது. இந்த முடிவானது இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல அதிகாரப்பூர்வமா வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில பிப்ரவரி மாதம் முதல் தனியார் மினி பேருந்துகளை இயக்குவதற்கான அதிகாரத்தை தமிழ்நாடு போக்குவரத்து துறை வழங்குவதற்கான முடிவை செய்திருக்கிறது. நன்றி சிவகுமார், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.